ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு கார்ல டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். வரும்போது எனக்கே திடீர்னு என்னடா ஆச்சு, நம்மளுக்கு வந்து ஒருவேளை யூகேல வந்துட்டோமா, அரபு கண்ட்ரீஸ்ல வந்துட்டோமா, ஃபாரின் வந்துட்டோமான்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஒரே மூளை குழம்பி போயிடுச்சு. ஏன்? இந்த வீடியோ பார்த்துட்டு வாயேன். வீடியோ பார்த்தியா? பார்த்தேன். என்ன தெரிஞ்சு சொல்லு. நீங்க போறீங்க, ரைட் சைடு டிரைவ் பண்ணிட்டு போறீங்க. அதாவது நம்மளுக்கு எந்த சைடு டிரைவிங்? லெஃப்ட். லெஃப்ட். ஃபாரின்ல அவங்க தான் ரைட்ல பண்ணுவாங்கல்ல. ஆனா இங்க பாத்தீனா நான் கார் எந்த பக்கம் போயிட்டு போறேன். ஆமா, நீங்க ரைட்ல போயிட்டு போறேன். ஆமா, இவங்க மெட்ரோ அது போடுற இது போடுற ரோட திருப்பி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினாவே நம்மள மாத்திட்டாங்க. நம்ம தப்பு சென்னையா வந்து நாம ரைட் சைடு போயிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம ஃபாரின்ல டிரைவ் பண்ற மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல டிரைவ் பண்ண போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்னடா இது, நம்ம எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான போனோம், திடீர்னு இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல விட்டுறாங்க. இது சென்னை நுங்கம்பாக்கத்துல அந்த ரோட்ல வந்து நடந்தது. என்னடா இது, எனக்கு ஒரு செகண்ட் வந்து மெட்ரோ ஒர்க் பண்ணிட்டு ஆமா மெட்ரோ ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க திருப்புறேன் இதை திருப்புறோம், ஒன் சைடு ஒன் வே அப்படி இப்படின்னு சொல்லி திருப்பிட்டு கடைசியில ஃபாரின் ரேஞ்சுக்கு நம்மள கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அதாவது லெஃப்ட் சைடு பண்ண வேண்டிய டிரைவிங் ரோட வந்து ரைட் ஹேண்ட் சைடுல நம்மள மாத்திட்டு நான் எனக்கு ஒரு செகண்ட் வந்து ஜர்க் ஆயிட்டேன். அது போல சம்பவம்லாம் நடக்குது. இது எதுல போய் முடியும்னு தெரியல. இதெல்லாம் வந்து போக்குவரத்து ஏதேதோ மாற்றம் பண்ணுது. ஆமா, இது மட்டும் இல்ல, இன்னொரு சம்பவம் ஒண்ணு இருக்குது. வேற என்ன? ஆமா, அந்த போட்டோ நான் காட்டுறேன். அந்த போட்டோ நீ பாத்துடா. சரி, இந்த போட்டோ பார்த்தல, இதுல உனக்கு என்ன தெரியுது? ஒன்றும் இல்லை, மேலே தமிழ்நாடு அரசுன்னு எழுதியிருக்கு. அது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட வண்டி. அது இல்லாமல் சப் கலெக்டர்னு வேற எழுதி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கீழே ஆ ஜி அதெல்லாம் போட்டு கவர்மெண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ மே 1ஆம் தேதி ஒரு ரூல்ஸ் போட்டாங்கல்ல. ஆமா, நம்பர் போர்டுல வந்து எதுவும் ஒட்டக்கூடாது அப்படின்னு. அதாவது தனிப்பட்ட வண்டியில வந்து நீங்க வந்து என்ன பண்ணாரு, துறை சார்ந்த ரீதியா நீங்க ஒட்டிக்கூடாது. ஒன்லி அட்வொகேட்டுக்கு மீடியாக்கு இது மட்டும் வந்து நீங்க ஒட்டிக்கலாம். மற்ற துறை சார்ந்த வண்டிகள்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொன்னா. ஆனா இதுல 4-3 மிஸ்டேக் இருக்கு. என்னது அது பாத்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது. ஆனா தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கா. அதே மாதிரி கீழே ஆன் போட்டிருக்கு. கவர்மெண்ட் வண்டி ஒட்டலாம்ல. கவர்மெண்ட் வண்டி இல்லையே, அந்த வண்டி நம்பரை நல்லா ஒத்து பாரு. TN25 BY 7130. இதுதான் அந்த வண்டி நம்பர். ஆக்சுவலா கவர்மெண்ட் வண்டினா அந்த ஜீனு போட்டிருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும்போது ரெட் கலர்ல ஜீன் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த வண்டியில தமிழ்நாடு அரசுன்னு இருக்கா, சப் கலெக்டர்னு போர்டு இருக்கா, கீழே இந்த பக்கம் ஜீன் போட்டிருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஓன் வண்டி. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும்போது ஓன் வண்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும்போது ஜீன் போட்டா அது கவர்மெண்ட் வண்டி. ஆனா அவங்க அரசாங்க ஊழியர்னு அப்படி அரசாங்க ஊழியர் தான். அது வந்து நீங்க அரசாங்க ஊழியர் இந்த அரசாங்கம் கொடுக்குற வண்டியில தான் நீ போட்டீங்க. உங்க வண்டியில நீங்க போட்டுக்கிறீங்களா? அப்போ இதுவே வந்து பெரிய தப்பு, அதிகார துஷ்பிரயோகம். அதாவது உங்க சொந்த வண்டியில நீங்க சப் கலெக்டர்னு போர்டு போட்டுப்பீங்க, ஆணு போட்டுப்பீங்க, தமிழ்நாடு அரசுன்னு போட்டு சிம்பிளும் போட்டுப்பீங்க, தமிழ்நாடு அரசுன்னு போட்டுப்பீங்க. இதுவே நம்மளுடைய வண்டியில அப்படி போட்டா போலீஸ் பார்த்துன்னு சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா எல்லாத்தையும் பிரிச்சுலாம் போட்டுருவாங்க. இப்போ வந்து டிராபிக் போலீஸ் வந்து அதாவது எப்படி சொல்லுவாங்க, கண்ணுல விளக்கண்ணை ஊத்தி பாக்குற மாதிரி ஒவ்வொரு பார்த்து பிடிக்கிறாங்க. ஹெல்மெட் போடலன்னா பிடிக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஓட்டினா பிடிக்கிறாங்க. ஆனா போலீஸ் வந்து பாராட்டணும். இன்னொன்னு என்னன்னா, சமீபமா பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வண்டியே போலீஸ்காரங்க செக் பண்ணாங்க, யாருன்னா போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய வந்து நிறைய பேர் கேள்வி எழுப்புனாங்க. அதாவது நீங்க வந்து போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டி அவங்களால மடக்க மாட்டீங்க, பிடிக்க மாட்டீங்க அப்படின்னு கேள்விகள் எழுப்புனதுனால என்ன பண்ணாங்க, போலீஸ் அதுக்குன்னே என்ன பண்ணாங்க, போலீஸ் வண்டியை பார்த்து ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணாங்க, அவங்க மேல ஃபைன் போட்டாங்க. அது வந்து பாராட்டு விஷயம் தான். ஆனா அரசாங்க துறையில வேலை செய்யறவங்க அரசாங்க வண்டியை யூஸ் பண்ணா பிரச்சனை இல்லை. ஏன்னா அது அபிஷியல் வண்டியில போட்டுக்கலாம். ஆனா அபிஷியல் வண்டி இல்லாம பர்சனல் வண்டியில இது மாதிரி போட்டுன்னு போறாங்க. இதே வந்து என்ன பண்றாங்கன்னா டிராபிக் போலீஸ் வந்து வேடிக்கை தான் பாக்குறாங்க. இது ஒரு நார்மலான ஒரு மனுஷன் பொதுமக்கள் வந்து தனிப்பட்ட விதத்துல வந்து அவங்க போட்டுன்னு போனாங்கன்னா உடனே என்ன பண்றாங்க, பிடிச்சி அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்றாங்க. ஆமா, அது கூட பரவாயில்லையே, பெனல்டி போட்டுறாங்களே, ஃபைன் போட்டுறாங்களே, ஸ்பாட்லயே நீங்க ஃபைன் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த விதிமுறைகள் எல்லாம் போறாங்கல்ல, இது வந்து ஒழுங்கா கடைபிடிக்கணும். அதாவது அரசாங்கம் தனி பொதுமக்கள் அப்படின்னு பார்க்காம எல்லாரும் ஈக்குவலா நின்று பார்த்தாங்கன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க காவல்துறை. இப்போ வந்து ஒரு சில காவல்துறை வந்து ஒரு சிலர் வந்து உண்மையா இருக்காங்க. ஆனா வந்து நம்ம வந்து ஒரு சிலர் வந்து இது மாதிரி ஃப்ரீடம் கொடுக்குறாங்களே, அதுதான் இங்க வந்து ஒரு சிலருக்கான வெறுப்புகளை வருது. அதனால வந்து நீங்க எல்லாரையுமே வந்து ஈக்குவலா பார்க்கணும் தான் நம்ம கேட்டுக்கிறோம். அதாவது அப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கத்தோட பேரை வச்சு
அதாவது சம் ஓன் யூஸ பண்றாங்க. ஆமா. அது வந்து அவங்க வந்து பர்சனல் வண்டியில இது மாரி இன்ஃப்ளூயன்ஸ் போட்டுக்கிறாங்க. பண்ணிக்கிறாங்க. ஆமா. பண்ணிக்கிறாங்க. அது வந்து மத்தவங்க பார்க்கும்போது, அப்ப இவங்க பண்றாங்களே, அப்ப நம்ம மட்டும் பண்ணா தப்பா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. வெறுப்புகளும் வருது. அப்போ தப்பு என்பது யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே காமன் பொது தான். தானே. சட்டம்ன்றது ஆமா. வந்து எல்லாருக்கும் பொது மனுஷங்களுக்கு தானே. பொது. ஆமா. எல்லாருக்குமே பொது. நீ அதிகாரத்துல இருங்க, இல்லாம போங்க. அது அது எது சட்டம் போட்டானா எல்லாருக்கும் ஒண்ணு தான் சட்டம். இவங்களுக்கு ஒரு படி மேல, ஒரு படி கீழ அப்படிலாம் இல்ல. பொதுவான சட்டம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். அது வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். So follow the rules. எஸ்.